வெளிநாட்டு போனா சம்பாதிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சோம்னா அந்த காசை சேர்த்து வச்சு எங்க வீட்டுக்கார காப்பாத்திரலாம். இவங்க அப்பா பேரு சதீஷ்குமார். அவர் கிட்னி பாதிக்கப்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. இவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இப்ப திடீர்னு இந்த சகோதரி போன் பண்ணி கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். அது என்னங்கிறத அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்க சகோதரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வேலைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, எதனால அப்படி சொன்னீங்க? திரும்ப திரும்ப எவ்வளவுதான் நீங்கள் உதவி பண்ணுவீங்க, 2 டைம் போட்டும் பணம் வந்துச்சு, அதை வச்சுதான் எல்லாமே பண்ணோம். ஆனா எங்க சூழ்நிலை என்னன்னு தெரியல, அப்புறம் பண்ண முடியல, நேரமே எங்களுக்கு வர மாட்டேது. வீட்டுக்கு வந்துட்டோம், ஏன்னா பணம் இல்லை. ஏன்னா அங்கே திருச்சியில பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஃபைலையும் அள்ளி போய் நீங்க தஞ்சாவூர்ல பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ரிப்போர்ட்டை வச்சு பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு நாங்க தஞ்சாவூருக்கு போனோம். ஆனா தஞ்சாவூர்ல சொல்லிட்டாங்க, இந்த டெஸ்ட்டை வச்சு நாங்க இங்க பண்ண மாட்டோம், புதுசாக தான் நீங்க டெஸ்ட் எடுக்கணும், அதனால எல்லா டெஸ்ட்டும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டெஸ்ட் எடுக்க ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. ஆனா போக்குவரத்து செலவுக்கு எங்களுக்கு காசு வேணும், சாப்பாடு காசு வேணும், டயால்ஸ் போடவே வாரத்துக்கு எங்களுக்கு 5000 ரூபாய். அதனால இங்க வேலை பார்த்து டயால்ஸ் கூட என்னால போட முடியாது. அதனால கேட்டேன், நீ வீட்டு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு கூட நீ வீட்டுக்கார காப்பாத்திடலாம்னு சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சோம்னா அந்த காசை சேர்த்து வச்சு எங்க வீட்டுக்கார காப்பாத்திடலாம், அதனால வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்ப நான் ரெடி பண்ணினேன்.